தேங்க் யூ பாஸ்டர் ஃபார் ஜாயினிங். இன்னொரு கேள்வி என்னன்னா, ம். கிறிஸ்டியன் கேரக்டர். அதாவது இந்த கிறிஸ்டியன் கேரக்டர் நீங்க சொல்ற மாதிரி அன்பு தான் பெரிய விஷயம். அந்த அன்ப வந்துட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்தில யங்ஸ்டர்ஸ் அதாவது வாலிப பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, அது அன்பு அவங்களுக்கு இருக்கும். ஆனா வெளிப்படையா அவங்க காட்ட முடியாது. பட் கிறிஸ்டியன் சமுதாயத்தில எப்படி யங்ஸ்டர்ஸ் எப்படி அவங்க அன்ப வெளிப்படுத்தலாம்? எப்படி அன்பாக இருக்கலாம்? அத பத்தி சொல்றீங்களா? அடுத்த இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ம். இந்த வாலிபத்துக்கு முன்னதாக டீனேஜ் ம். சிறுவயது. ம். அந்த சிறு வயது ஒரு நல்ல பசுமையான ஒரு நிலத்தை போன்றது. ம். அந்த வயதில, அந்த இளம் வயதில, இந்த குழந்தை பருவத்தில விதைக்கிற விதை தான் ம்ஹ்ம். வாலிப வயதில ஆலமரம் போல் நிற்கும். ம். ஆகையால அந்த வயதில நம்முடைய பிள்ளைகளிடத்துல நாம் காட்டுகிற அன்பு தான் பிரதிபலனாக இருக்கும். ம். ஆகையால அந்த அன்பானது பூர்ணப்படுவதற்கு அந்த சிறு வயதில் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னால், அந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு ம். பால் கொடுக்கும் பொழுதே நியாயப்பிரமாணத்தை சொல்லிக்கொண்டே கொடுப்பார்கள். ம். அவர்களுடைய அவர்களுடைய மனதில் அந்த கர்ப்ப பையிலே வளர்கிற குழந்தை ம்ஹ்ம். அது கேட்கும். ம். ஆகையால அந்த வார்த்தைகள் எல்லாம் பதியும். ம். பதியும் பொழுது ஒரு சிறப்பான பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். அது பிள்ளை பிறந்து வளரும்போது கூட ஞானத்தால் நிறைந்திருக்கும். ம். ஆகையால அந்த வயதில நாம் விதைக்க வேண்டும். ம். அப்பொழுது பாருங்க, இஸ்ரவேலருக்குள்ளே ஒரு சோதனை வருகிறது. ம். ஒரே பிரச்சனை வருகிறது. அதாவது கோலியாத் வந்து நிற்கிறான். இஸ்ரவேலினுடைய படைக்கு முன்பாக நின்று ம். அவன் பரியாசம் பண்ணுகிறான். அவன் நிந்திக்கிறான். அவன் அவமானப்படுத்துகிறான். அவன் தூஷிக்கிறான். சேனைகளே பயந்து நடுங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. எவனோ வாங்கள் என்று சொல்லி போட்டிக்கு அழைக்கிறான். இதெல்லாம் சிறிய பையனாக இருக்கிறான். தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவன் இன்னும் இளையவனாய் இருக்கிறான் என்று. ம். எல்லோரிலும் சிறியவனாய் இருக்கிறான் ம். என்று வேதமே சொல்லுகிறது. தன்னுடைய சகோதரர்கள் துரத்துகிறார்கள். ம். நீ சின்ன பையன், நீ போகலாம் என்று. ஆமா. அப்போ அந்த சிறிய பையன் என்று சொன்னால், நான் வந்தது ஒரு முகாந்திரம் இல்லையா என்று ம். அவர்களிடத்துல கேட்டு, அவன் பேசுகிறதெல்லாம் அவன் கேட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ம். யார்? கோலியாத் பேசினதெல்லாம் இவன் காதாலே கேட்கிறான். ம். அப்பொழுது கேட்ட பிறகு அவன் சொல்லுகிற காரியம், நான் அவனை கொன்று விடுகிறேன் என்று சொல்லி பேசும்பொழுது அவனை சவுலிடத்துல கொண்டு போய் விடுகிறார். அவனுக்கு ராஜ வஸ்திரம், அந்த யுத்தத்தினுடைய எல்லா வஸ்திரம் போடுகிறார்கள். அவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால அந்த இரும்பு கவசங்களெல்லாம் மாட்டிக்கொள்ள அவனால் முடியவில்லை. எல்லாம் கழட்டி விட்டான். தான் இருக்கிற வண்ணமாகவே போனான். அவன் ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிறவன். ஆகையால் அந்த சிறு வயதில் அந்த மேய்ப்பனுடைய கையில் என்ன இருக்குமோ அதுதான் அவனிடத்தில் இருந்தது. அவன் போனான் தன்னுடைய கற்களினாலேயோ தன்னுடைய கவசத்தினாலேயோ நான் வெல்கிறேன் என்று சொல்லவில்லை. அவன் உள்ளத்தில் இருந்தது ஏக்கமும் தாகமும். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதற்கு இவன் யார்? அந்த சின்ன பையனுடைய மனதில் எப்படி இருந்தது பாருங்க, தன்னுடைய தேவனை பற்றிய உணர்வு. அவருடைய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு ஊட்டின உணர்வு தான். ஆகையாலே அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அப்படி ஊட்டுகிறோமா? அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு செயல்படுகிறோமா? அவன் இளம் வயதிலேயே தேவனை தன்னுடைய உள்ளத்தில், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த சேனைகளை நிந்திக்க இவன் யார் எம்மாத்திரம் என்று கேட்கிறான். ஆகையால அது மட்டுமல்ல, அவன் போகிறான், ஃபீல்டில் இறங்குறான். இறங்கும் போது அவனே சொல்கிறான், கோலியாத்து, என்னடா நான் நாயை போல என்னை விரட்ட வந்திருக்கிறியா? உன்னை நான் கொன்னுடுவேன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்கிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் நீ என்னிடத்தில் வர, நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால உன்னை கொன்று பறவைகளுக்கு இரையாக்குவேன் என்று சொல்லி அவன் போய் குழங்கல்லை வச்சு அடிக்கிறான். அவன் நெத்தியில் பட்ட உடனே எப்படி விழணும்? பின்புறமாக தான் விழணும்.
விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி, ம்ஹ்ம். கர்த்தர் பின்னால ஒண்ணு குடுத்த உடனே கீழ விழுறான். ம். மல்லாந்து விழுந்ததுனால, ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே வெட்டினான். ம். அதுதான் அவனுடைய விசுவாசம். ம். கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினால கர்த்தர் உதவி செய்ததுனால, அங்கே ஜனங்களுடைய பாடல், சவுல் கொன்றது 1000, ம். தாவீது கொன்றது 16,000. ஒருவனை தான் கொன்றான். ஆமா. அவன் சிறு பையனாய் இருந்து கொன்றான். ம். அவன் இன்னும் யுத்த வீரன் அல்ல. இன்னும் யுத்தத்தை கற்றுக்கொள்ளவில்லை. ம். இன்னும் படைத்தலைவன் ஆகவில்லை. ஆமா. இன்னும் ராஜாவாக ஆகவில்லை. அவன் இளையவன். அவனுடைய உள்ளத்தின் விசுவாசம் பார்த்தீர்களா? ம். ஆகையால இந்த டீன் ஏஜில் ம்ஹ்ம். நாம் பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில குழந்தையாய் பிறந்தார் அல்லவா? ம். அவருடைய அவருடைய வளர்ப்பு பாருங்க. ம். அவருடைய அந்த டீன் ஏஜில் அவர் தேவாலயத்தில் போய் சுருளை எடுத்து வாசித்து அவர் பேசுகிறார். ம். அவர் பேசும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களுக்கு பேசப்பட்ட வார்த்தையை கேட்டு அந்த புத்தியும் இந்த மாறுதரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி குறித்து பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ பிரமிக்கத்தக்கதாக அங்கே சாஸ்திரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கார்கள். ம். வேதத்தை கற்றறிந்த வேத பாரர்கள் இருக்கார்கள். ம். அதற்கே கிராஸ் பண்ண பரிசேயர்கள் இருக்கிறார்கள். அதை சதி செய்யர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ம். இவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி அந்த இளம் வயதில் அவர் பேசினதை சாஸ்திரிகள் ஆச்சரியப்படக்கூடுமா? ஆமா. அவர்களெல்லாம் அறிந்தவர்கள் அல்லவா? ஆமா. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட நிலையிலே எப்படி அவர் பேசியிருப்பார்? யோசித்து ம். பாருங்கள். கரெக்ட். அவரை போல பேசினவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போல கிருபையுள்ள வார்த்தைகளும் தயவுள்ள வார்த்தைகளும் இரக்கமுள்ள வார்த்தைகளும் ம். பேசக்கூடியவர் அவர் ஒருவர் தான். அவரை போல எவ்வளவு வேஷம் போட்டாலும் ம். அவரை போல பேச முடியாது. இன்றைக்கு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பேசினால் ம். இந்தியா நாடு இன்னும் சிறப்படையும். ஆகையால் அவர் பேசுகிறது போல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரக்கமுள்ள தெய்வம். அடித்தாலும் நொறுக்கினாலும் பிதாவின் சித்தம் செய்கிறதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அவர் வந்த நோக்கத்தை அவர் மறக்கவில்லை. ம். அவர் கடைசி வரைக்கும் குழந்தை பருவத்திலும் ஞானமாய் பேசினார். அவர் இளமை பருவத்திலும் தன் ஜீவனை கொடுக்கிற வேளையிலும் ஞானமாய் பேசினார். ஆமா. ஆகையாலே இளம் வயதில் நாம் விதைக்க வேண்டும். ம். அதனாலே அப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ம். நாம் சொல்லிக் கொடுக்கிறது தான் நம்முடைய பிள்ளைகள் வளரும். ம். ஆகையாலே இந்த கேள்விக்கு நான் ஆண்டவராகிய இயேசுவையும் தாவீதையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ம். ரொம்ப நன்றி பாஸ்டர். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் நாங்க நம்புறோம். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி info@fibaonline.org. நன்றி, வணக்கம்.